ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நெல்லை சமையல். நாம் இன்றைக்கி பன்னீர் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி 100 கிராம் பன்னீர் எடுத்திருக்கேன். ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் கடலை மாவு, கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இதை அப்படியே ஓரமாக எடுத்து வச்சிடலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் 2 தக்காளி சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன துண்டு இஞ்சியை குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. பூண்டு பல் 5, 2 பச்சை மிளகாய், அதோட 10 முந்திரி பருப்பை தண்ணியில் 10 நிமிஷம் ஊற வச்சுருந்தேன், அதை இதோட சேர்த்துடலாம். அந்த தண்ணியோடவே சேர்த்துக்கோங்க. இப்போ இதை அரைச்சி எடுத்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சி ஓரமாக எடுத்து வச்சுடுங்க. ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் நம்ம ஆல்ரெடி மசாலா மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதை பன்னீரை சேர்த்துடலாம். இந்த மாதிரி மெதுவாக கிளறி விடுங்க. 3லேருந்து 4 நிமிஷம் நல்லா பன்னீரை ஃப்ரை பண்ணிக்கோங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணுங்கள். பாருங்கள், பன்னீர் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ அதே கடாயில் 1/4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 2 துண்டு பட்டை, 3 கிராம்பு, 2 ஏலக்காய், இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதோட பொடி பொடியாக கட் பண்ண 2 பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. கிரேவிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேம்லேயே நல்லா வதக்கி விடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி வதங்கி வந்ததும் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை சேர்த்துடலாம். இதோட கிரேவிக்கு தேவையான மசாலா சேர்த்துடலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 3லேருந்து 4 நிமிஷம் மூடி போட்டு குக் பண்ணிக்கோங்க. அதோட பச்சை வாசனைலாம் அப்போ தான் போகும். பாருங்கள், என்னெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த டைமில் 1 டேபிள் ஸ்பூன் ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம்ல, அந்த பன்னீரை இதில் சேர்த்துடலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க மசாலாவோட. இப்போ கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு மூடி போட்டு 5 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேம்லேயே குக் பண்ணிக்கோங்க. பாருங்கள், கிரேவி நல்லா கொதிச்சிடுச்சு. கடைசியாக கொஞ்சமாக மல்லி இலை சேர்த்துக்கோங்க.
அதோட கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். பாருங்கள், ரொம்பவே டேஸ்டியான பன்னீர் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. சப்பாத்தி நானுக்கெலாம் ரொம்பவே அட்டகாசமான சைட் டிஷ். இந்த ரெசிபி வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நெல்லை சமையல் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.